ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் நல்லசிவத்தை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். நேரலில் காணலாம். நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், உதயசூரியன் ஓட்டு போட்டுறீங்களான்னு கேட்க வந்தேன். ஓட்டு போட்டுறீங்களா? வெற்றி நிச்சயமா? கோபிச்செட்டிப்பாளையம் வெற்றி நிச்சயமா? நல்லசிவனோட வெற்றி நிச்சயமா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு போன முறை நாம வெற்றி வாய்ப்பை இழந்தோம். போன முறை நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இந்த முறை அதை தவற மீண்டும் செஞ்சிடக்கூடாது. இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நல்லசிவம் அவர்கள் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய ஈரோடு மேற்கு தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும், அண்ணன் அந்தியூருடைய வெற்றி வேட்பாளர் திரு சிவபாலன் அவர்களுக்கும், மாவட்ட அவைத்தலைவர் திரு பெருமாள் சாமி, நம்முடைய இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் பிரகாஷ், திரு குமரன், புகழேந்தி, சரஸ்வதி பழனிசாமி, கீதா முரளி, வெள்ளியங்கிரி, கீதா நடராஜன், நம்முடைய மாநில நிர்வாகிகள் செந்தில்நாதன், சிந்து ரவிச்சந்திரன், கள்ளிப்பட்டி மணி, காயத்ரி சீனிவாசன், மணிமாறன், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் எஸ் ஏ முருகன், சீனிவாசன், செந்தில்குமார், சென்னிமலை, ஜம்பு என்கிற சண்முகம், நாகராஜ், அன்பரசு, வேலவன், ஆனந்தகுமார், சண்முகம், ஆறுமுகம், பழனிசாமி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திருவேங்கடம், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சையத் நாசிர் அகமது, கார்த்திகேயன், வைத்தீஸ்வரன், வினோத்குமார், பிரகாஷ், இந்துகுமார், விஜயகுமார், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், இங்கே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகளுக்கும் அத்தனை பேருக்கும், அதே போல முத்தமிழர் கலைஞருடைய உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்று கோவை மாவட்டத்தில் நேற்று மாலையிலிருந்து நேற்று இரவு வரைக்கும் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இன்னைக்கு தான் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள நுழையிறேன். இந்த ஈரோடு மாவட்டத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு தனி தெம்பும் வீரமும் தானா வந்துருது. ஏன்னா இது ஈரோட்டு சிங்கம், நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மண் இந்த ஈரோட்டு மண். திராவிட இயக்கத்துடைய தாய் மண், தாய் வீடு தான் அப்படின்னா இந்த ஈரோடு மாவட்டம் தான். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அரசியல் பாதை போட்டு கொடுத்த ஊர் இந்த ஈரோடு மண். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் காக்கணும்னா ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்ட மக்களும் இன்னைக்கு ஒரே அணியா நாமெல்லாம் திரண்டு நிக்கிறோம். நிச்சயம் உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது இந்த ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து தொகுதியிலும் வெற்றி நிச்சயம் என்பது தெல்ல தெளிவா தெரியுது. நம்முடைய தலைவர் ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். ஆனா நல்லசிவம் அவர்களை உங்ககிட்ட தான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான். ஆனா நல்லசிவம் அவர்கள் இந்த ஈரோடு மாவட்டத்தில் நீண்ட காலமாக பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். தலைவர் அவர்கள் தலைமையில இளைஞரணியில் பயணிச்சு அப்புறம் ஒன்றிய செயலராகி பிறகு மாவட்ட செயலர் பொறுப்புக்கு வந்து மிகச்சிறப்பாக உழைச்சு உள்ளாட்சியில யூனியன் சேர்மனாக பணியாற்றவும் இருக்கிறார். அதனால மக்கள் பணி, கழக பணி ரெண்டுத்திலையும் மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் தான் ஆனால் நல்லசிவம் அவர்கள். ஒன்னு யோசிச்சுக்கோங்க, வெறும் தேர்தல் மட்டும் உங்களை சந்திக்கிறவங்க நம்முடைய வேட்பாளர் கிடையாது, ஆனால் நல்லசிவம் கிடையாது. வருடம் முழுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஓடோடி உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் தான் ஆனால் நல்லசிவம் அவர்கள். தனிப்பட்ட முறையில் இந்த கோபி தொகுதியுடைய மாப்பிள்ளை தான் ஆனால் நல்லசிவம் அவர்கள், உங்களுக்கு தெரியும். அதனால இவர் புகுந்த வீடு கோபி, புகுந்த வீட்டோட பெருமையை நிச்சயம் அவர் காப்பாற்றுவார், உயர்த்துவார். தலைவரோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவர், என்னோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவர். தலைவர் அவர்கள்ட்ட உரிமையோடு பேசி உங்களுடைய தொகுதிக்கு, உங்களுடைய மாவட்டத்துக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனால் நல்லசிவம் அவர்கள். ஆகவே ஆனால் நல்லசிவம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்து செஞ்சு கொடுப்பீங்களா? நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷம், நான் இப்போ வந்து கேட்குறேன் இல்லை, இந்த முறை உதயசூரியனுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஆனால் நல்லசிவம் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, வாக்கு கொடுங்க, வாக்களித்து வெற்றி பெறுவீங்கன்னு ஏன் கேட்குறேன்? எந்த உரிமையில கேட்குறேன்? இந்த தொகுதிக்கு அப்படி இறங்கிடுங்க, அந்த கொடியை மட்டும் இறக்கிடுங்க. போட்டோ தான் வேணுமா? ஃப்ளெக்ஸாக அடிச்சிட்டிங்களா? சரி, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல,